வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு விவாதத்தில் இருக்கிற விஷயங்கள் நிறைய வினோதமான விஷயங்கள், நிறைய விவரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் இளைஞர்கள் மத்தியில் தேவைப்படுற விஷயம், தொழில் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் தேவைப்படுற விஷயங்கள், அதாவது இரு நாடுகளுக்கு நடுவில் நடந்த ஒப்பந்தங்கள் பற்றின விஷயங்கள் பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கி சூடு, பரபரப்பான சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் என்னடா ஒன்றுமே பேசலையே அப்படின்னு நினைக்காதீங்க. செல்வ பிறந்தகை அவர்கள் ராஜினாமா அப்படின்னு சொல்லி பரபரப்பு போயிட்டு இருக்கு. கே நேரு அவர்கள் மீது நாங்கள் கேஸ் பதிவு சொல்லலையே அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டு, அதையும் பற்றி நீங்கள் பேச இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே, நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, இந்தியா நியூசிலாந்துக்கு உண்டான அக்ரிமெண்ட், அதாவது எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நேற்று வந்து சைன் ஆகிருக்குண்ணே. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா 2004 ஆரம்பித்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் 2015 கைவிட்டுட்டாங்க. ஏன்னா சரியாக பேசப்படலைங்கிற மாதிரி கைவிட்டுட்டாங்க. 9 மாதத்தில் பியூஷ் கோயல் அவர்கள், நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர், இதை சாதிச்சிருக்காரு. மார்ச் மாதம் 2025 நடைபெற்ற இந்த டீல் இப்போ வந்து சைன் ஆகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ஃபின்லாந்து மற்ற நாடுகளெல்லாம் போட்டது. நியூசிலாந்து கூட நம்முடைய இதுன்றது நேற்று இதில் தொலைக்காட்சிகளில் லைட்டாக மேலோட்டமாக சில விஷயங்கள்லாம் போட்டாங்க. தடையற்ற வர்த்தகம், அதாவது இன்னும் தடையற்றன்றதை விட வரி இல்லா வர்த்தகம், அப்படி சுங்கவரி இல்லாத வர்த்தகம் அப்படின்னு. இதில் நம்முடைய விளைபொருட்கள், விவசாய பொருட்கள், இதற்கெல்லாமே வந்து கிட்டத்தட்ட நியூசிலாண்டில் இறக்குமதி வரின்றது ஜீரோ டேக்ஸ்ன்ற மாதிரி பண்ணுறாங்க. இது பெரிய அளவில் நம்ம இதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். இது இல்லாமல் தகவல் பரிமாற்றம், அறிவு பரிமாற்றம், இங்கேருந்து இப்போ இங்கே செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த செவிலியர்கள்லாம் நம்ம சொல்கிறது மருத்துவம் சார்ந்தவர்கள், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, மருத்துவம் சம்மந்தமான எல்லாம், ஆயுர்வேதிக்கு, டாக்டர்ஸ், இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த எல்லாருக்கும் அங்கே இந்த ஒப்பந்தம் மூலிமா பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கு. நியூசிலாண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்புகள். 5000 பேருக்கு அந்த விசா கொடுக்குறாங்க. ஃப்ரீ விசா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 3 வருஷத்துக்கு உண்டான விசா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு ஓகேனா செட்டில் ஆகிடலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது இல்லாமல் ஏற்றுமதியாளர்கள், சிறு குறு இந்த மாதிரி தொழில் இருக்கிற ஏற்றுமதியாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதையும் அவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக வெளியே வராது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மீண்டும் வந்து இரட்டை எண்ணெய் தாண்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் கூட இவர் சொல்லியிருந்தாப்புல, டாஸ்மார்க் ஒரு பக்கம் விற்கிறாங்க, சந்து கடைகள் மூலம். அதானே சொல்றீங்க? அது இல்லைண்ணே, தனிநபர் வருமானத்தில் திருப்பி இரட்டை இலக்கத்தை என்னாக்கிட்டோம். அதுவா? நான் நினைச்சேன் அது எங்களுடைய இரட்டை இலக்கம், மகன்களுடைய நலன் கருதி மற்ற நேரங்களில் சந்து கடைகள் மூலம் அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காப்ல. ஆமா, ஒருவேளை அதுதான் இரட்டை இலக்கம்னு நினைச்சீங்க? அது வந்து இரட்டை விதமான இரட்டை ரோல் அப்படி வேணா சொல்லி இரட்டை இலக்கம் தான். ஆமா, அது இரட்டை இலக்கம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நியூசிலாந்துல பண்ணியிருக்கிற விஷயங்கள்ல, அதை குறிப்பா சொல்ல போனா நம்ம மக்களுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ஜினியர்ஸ், நியூசிலாந்துனாலே சிவில் இன்ஜினியர்ஸ், சம்பந்தமான விஷயங்கள்ல பிடெக் படிச்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா அங்கே வந்து அந்த சிவில் இன்ஜினியர்ஸோட ஆர்கிடெக்டுக்கு வந்து பயங்கர வாண்டட் இருக்கு. அதை வந்து இங்கே அக்ரிமெண்டாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜவுளி சிவில் இன்ஜினியர்னா அது சம்பந்தமான அனைத்து இதுவுமே இந்த வரைபடம் தயாரிக்கிறது, சில பேர் சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஆனால் சில பேர் சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லாமையே டிசைன் பண்ணுறதுக்கான அந்த சைடில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச யோகா டீச்சர்ஸ் வந்து சொன்ன கான்செப்ட், ஜவுளித்துறை. இவங்க ஜவுளித்துறையை நாங்கள் காப்பாற்றுறோம். இது 2வது அக்ரிமெண்ட் ஜவுளித்துறையில் மிகப்பெரிய அக்ரிமெண்ட். தோல் உற்பத்தியிலண்ணே எல்லாத்துலேயுமே வந்து சாதனை பண்ணி தெரியுமா? இப்போ திருப்பூரில் ஜவுளி உற்பத்தி 2 மடங்கு ஆகிருக்குது. இது ஏற்றுமதி பங்களாதேஷ் படுக்க ஆரம்பிச்சுனேன். அது காரணம் இந்தியன் கவர்மெண்ட். இரட்டை இலக்கணம் அதுக்குள்ள வரல, இது அதுக்குள்ளேயே வந்துடும், எல்லாத்துலயும் வந்துடும். இப்போ அவங்க என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வெள்ளை பேப்பர் அமைச்சர், இந்த முறை என்ன ஆக போறான்னு தெரியல, அந்த வெள்ளை பேப்பர் அமைச்சர் சைனா கொரியாவுக்கு ஈக்குவலா நாங்க போயிட்டோம் டாடிங்டாப்ல. எதுல? மக்கள் தொகையில. இந்த மக்கள் தொகையில இருந்தா கூட சரின்றானே. இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியில கலைஞர் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான், அங்கேயும் கலைஞர். இதுல என்னன்னா, இன்னும் உத்தரப்பிரதேசம் வரல, 11 ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷனே வரல, இன்னும் புள்ளியியல் துறையில கொடுக்கல. அதுக்குள்ளே இவங்க கொண்டாடியாச்சு, நாங்க தான் கொண்டாடியாச்சு. அதுக்கு வேற. நீ முதல்ல நம்ம சொல்லுவோம்,
அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறந்துடுவோம். உண்மையோ பொய்யோ சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கலைஞர் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு உருட்டுறது 1000 பேர் இருக்கிறோம். ரைட்ண்ணே. இது நடந்துட்டே இருக்கும்போதுண்ணே சவுத் கொரியால வந்து அதிபர் வந்திருந்தாரு. முதல் முறையாக இந்தியா வந்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அது 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி நடந்த ஒப்பந்தங்கள். தேர்தல் காலத்தில் நம்ம பேசல. முதல் முறையா ஒரு சவுத் கொரிய அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்தது இதுதான் முதல் முறை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. அது மட்டும் இல்லாம அங்க வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ மூலமா இருக்கிற விஷயங்கள், செமிகண்டக்டர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிற விஷயங்கள்ல அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்தியாவிலே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இந்தியாவில் வந்து ஒரு மினி சிட்டி கொரியால சந்திரபாபு நாயுடு முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். மிகப்பெரிய அரிய தாங்க படித்தேன். $15 பில்லியன் அந்த கூகுள் உள்ளது. ஆமா, என்னாச்சு நம்ம ஆனால் நினைச்சு பாருங்க, வேற லெவல்ல அது வேலை வாய்ப்பு வந்து 1,30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா அது அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதை சார்ந்து தொழிலை பாருங்களேன். எத்தனை பேர் ரெஸ்டாரண்ட் போடுவோம், எத்தனை பேர் வீடு கட்டி அந்த வாடகை கொடுக்கறது, மேன்சனுக்குள்ளது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்லயும் அவங்க பெரிய அளவில் பிடிச்சிருக்காங்க. ஆமா, ஒருத்தர் நான் போட்டதுக்கு மைக்ரோசாஃப்ட் இல்லை கூகுள் அப்படின்னாப்புல, உள்ள போய் படிச்சா கூகுள் தான் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் தான் இருக்குது, ரெண்டுமே இருக்கு. அதை நம்ம அன்னைக்கே பேசிட்டோம். நம்ம வந்து இது சில விஷயங்கள் டேட்டாஸ் இதெல்லாம் இது வேற சில விஷயங்கள் பண்றோம். அவங்க டேட்டாஸ் மற்ற இதுல அவங்க பெரிய அளவுல கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அப்போ இப்போ நீங்க சொல்ற அந்த சவுத் கொரியாவுடைய அந்த ஏஐ செமிகண்டக்டர் இதெல்லாம் வந்து நான் இன்ஜினியரிங் படிச்ச பசங்க என்ன பண்ணுன்னு தெரியாம ஜொமேட்டோ ஸ்விக்கியில் இருக்கும்போது நமக்கு அது வேதனையாக நிறைய பேரை பார்க்குறோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம நாடு இந்த மாதிரி வேலைகளை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இது மும்முரமா போனாங்கன்னா நல்லா இருக்கணும். அதுதான் அது நம்மளுடைய பாஜக தலைவர்கள் யாராவது சொல்லுவாங்களா? நம்ம தான் சொல்றோம், நிறைய யாரும் சொல்ல மாட்டோம். அதையும் நம்ம அவங்க சொல்ல மாட்டோம். இல்லை, நம்ம ஒரு அந்த இப்படி இருக்குன்னு தான் சொல்றோம். ஆமா, இது சம்பந்தமா நீங்க தேடி எடுத்துக்கலாம். ஒருவேளை முடியல அப்படின்னா முடிந்தால் எங்கே காண்டாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதையும் நம்ம சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லுவோம். ரைட்டு, இது ஒரு புறம் இருக்கணும். ஃபர்னிச்சர் இந்த நியூசிலாண்ட்லேருந்து வரதுல பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து இப்போ இறக்குமதி வரப்போகுதுண்ணே. மரங்கள் வந்து அந்த இறக்குமதிக்கு நம்மளும் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோம். ஃபர்னிச்சருக்கு இன்னும் பெரிய லெவலில் இருக்கும்போது எப்படி பார்க்க? ஏற்கனவே ஃபர்னிச்சர் இதில் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸு, இது வியட்நாம், சைனா இருந்தால் ஆமாம், இப்போ அவங்க இறங்கிட்டாங்க நம்ம இந்திய சந்தையில். வியட்நாம் இறங்கிட்டா, இந்தோனேஷியாவும் உண்டு, இந்தோனேஷியா கம்போடியாவும் இருக்காங்க. நான் பிலிப்பைன்ஸ்னு சொல்லிட்டேன், இந்தோனேஷியா இவங்க தான் இதில் இருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி இறக்குமதி செய்வதன் மூலியமாக ஃபர்னிச்சருடைய காஸ்ட் கம்மியாகும். மரம் தானே, அது கம்மியாச்சுனால எல்லாமே குறையும், நிலையிலேருந்து எல்லாமே வரும். நியூசிலாண்டோட மரம் வந்து அதிகமாக நிலைக்கு யூஸ் ஆகுறது. ஸோ இன்னும் வந்து அதுவுமே நமக்கு பெரிய லெவலில் உதவ போகுது. பால் பொருட்கள், அது மாதிரி மட்டன் இறைச்சின்னு, அதை விட எல்லாருமே ஆசையாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாம் இந்த ஃபிஷ் சாப்பிட்றவங்க, நீங்கள் இல்லை ஃபிஷ் சாப்பிட்றவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த சால்மன் ஃபிஷ். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க? சால்மன் அது மேலே பயங்கர எல்லாருக்குமே இருக்கும். அது சால்மன் ஃபிஷ்னா நம்ம இங்கே ஒன்று இருக்குமே சிவப்பு கலரில், நம்ம என்னது சங்கரா மாதிரி சொல்றீங்க, அது இல்லைண்ணே, அது வேற, சால்மன் வேற. நான் தான் நினச்சினுக்கிறேன். சால்மன் ஃபிஷ் அங்கேருந்து தான் வருது, நியூசிலாண்ட்லேருந்து வருது. மிகப்பெரிய லெவலில் வந்து அதுக்குமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. உலகத்தில் பெரிய அளவில் மீன்பிடி இதில் ஜப்பானு, நியூசிலாண்டு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கேன். இதுவும் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். நீங்களும் இதை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லுங்க, கேளுங்க, தெரிஞ்சு கேட்டுக்கோங்க. கண்டிப்பாண்ணே. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடும்ண்ணே. 2 இடத்துலண்ணே கோவில் தான் அதோ கதிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் முதல்வர் வந்து இந்த செல்ஃபி வித் சிஎம் மாதிரி எங்கள் முதல்வரை கொடைக்கானல் நிப்பாட்டி விட்டு வரவங்க போகிறவங்களாம் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்க. எங்கள் முதல்வருக்கு இதுதான் நிலையா? என்னடா இது? காலை பயிற்சி, நடைப்பயிற்சி என்னன்னு தெரியல. இம்சேரசில் சொல்ல பாருங்க, காலையில் இருந்தவுடன். அதாவது சில பேருக்கு அணையப்புற தீபம் தான் வேலை இப்போ பிரகாசமாக எரியுவாங்க. அந்த மாதிரி ஆட்சி முடியும் போது தான் இவர்களுக்கு மக்களை சந்திக்கணும்னு எண்ணம் வந்துச்சு என்னன்னு தெரில. அதனால் ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டில் குழந்தைங்கள பொண்டாட்டியெல்லாம் கவனிக்காதவன் ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனையில் மாட்டிட்டும் போது பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே ஒரு பாசம் வரும். ஆமாம், அவங்க எதாவது கேட்டால் கூட கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க, இது பண்ணுவோம். அந்த மாதிரி ஆட்சி போதுன்ற பயத்தில் பொதுமக்கள் எவ்வளோ வேணால் செல்ஃபி எடுத்துக்கோ. பாவனை அவர் அதிக எல்லாரும் வர போகிறவங்களா இது, டேய் பாவனை அவர் கை வலிக்க போதுடாங்கிற மாதிரி நமக்கே தோணுது. அப்படி ஆகிட்டாங்க. அவன் அங்கே நிற்கிறவன் எவனா போயிருப்பான்ல, ஸ்ட்ராட்டஜி அவன் சொல்லியிருப்பான், இவங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்க. அதனால அது எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணுறதுன்னு அவங்க வந்து, ஆனால் 10,000 இவ்வளோ செலவு பண்ணுறாங்களா? பரவாயில்ல, அது ரொம்ப கஷ்டம். 1960 இருக்கிறாருல்ல. ஆமாம், 2000 பண்ண சொன்னவர் அவர். 10,000 அப்போ 10,000 கையில் இருக்கு, 5 மடங்கு. ஏன்னா எலெக்ஷன் பிரச்சார செலவையும் பார்த்துட்டு திருப்பி இங்கேருந்து வந்து ஃப்ளைட்டில் போயிருக்காருன்னு. அங்கேருந்து டிஃபெண்டர் ஃப்ளைட்டுனாங்க 300 ரூபா தானே. ஆமாம், டிஃபெண்டரில் போயிருக்காரு. அது என்னன்னா கொடைக்கானலில் தாமரை ஹோட்டலில் தங்கியிருக்காங்கண்ணே. அது வந்து 22,000 ரூபான்னு சொல்கிறாங்க.
சரிண்ணே. அது 1960 ரேட்டில் பார்த்தீங்கன்னா 220 ரூபா. இல்ல 22,000மே கம்மிண்ணே. அது வந்து சாதாரண இது 22,000 அவங்க தங்குறது வேற. ம். நம்ம அந்த கணக்குல எடுத்துக்கணுங்கிறீங்க. 1960 கணக்கில் தான் எல்லாத்தையும் 100ல் ஒரு பங்கு. ஆமாம். இதுக்கு காரணம் கலைஞர் தானா? இருக்கலாம். கலைஞர் மட்டும் இல்லைன்னா கலைஞர் மட்டும் காணலே கிடையாது தெரியுமா? அந்த ஆமா. லேக் இருக்குல்ல, கலைஞர் மட்டும் இல்லைன்னா கிடையாது. லேக்கே இந்த ஒரு மணி போட்டுக்குது பாருங்க. அதுவும் இல்லாம போயிருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அவர்கள் காலையில விஸ்வரூப தரிசனம் பார்க்குறாரு திருச்செந்தூர்ல அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு நியூஸ். போனாரா? போயிட்டாருண்ணே. காலையிலே போயிட்டாரு. பூஜைலாம் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய அவர் ஜோசப் விஜய் தானே? ஜோசப் விஜய் ம். பூஜை பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய முதல்வரோட மருமகன் பண்ணார் இல்லையா சத்ரு சம்ஹார பூஜை, ஆமா. அந்த பூஜையை நம்மளுடைய விஜய் அவர்கள் இவருக்கு யாருங்க சத்ருவரா? சத்ருனோட ஃப்ரெண்ட் இருக்காரு கேள்விப்பட்டிருக்கோம். ஆ? சத்ரு யார் இருக்கான்னு தெரியல. சத்ருவன் சின்ஹா இருந்தாரு, இறந்துட்டார்ல. இறந்துட்டாரு. சத்ரு சம்ஹார பூஜை அவங்களும் தப்பா பண்ணாங்க பாருங்க. ஆமா, சபரிசன் பண்ணதான் தப்பா. எல்லாரையும் போக சொல்லிட்டு வச்சு அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க. அவன் தவறு தவறா பண்ணாங்க. இவரு அரிசி அள்ளி மொத்தமா கொட்டாரு. மொத்தமா கொட்டிட்டாரு. ஏம்பா, ஒரு யாகத்துல எவ்வளவு போடணும்னு தெரியாது. அவரு என்ன நினைச்சிருப்பாரு, அந்த நெருப்பு தான் சத்ரு, மொத்தமா கொட்டி நெருப்பு அணைச்சிட்டானா சத்ரு அழிஞ்சிருவான்னு நினைச்சிட்டு இருப்பாரு போல. இல்லை எங்கள் அண்ணன் புசிட்டே வேற கேட்டிருக்காங்க ம். எப்படி தேர்தல் வெற்றி எப்படி இருக்குன்னு. நம்ம முதல்வர் மாதிரி அவரும் ஒரு சிம்பிளை காமிச்சிட்டு போயிருக்காரு. இப்படின்னு காமிச்சிட்டு போயிருக்காரு. நீங்க வேற என்ன மினிஸ்ட்ரி அமைக்கணும்னு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அண்ணே அதை சொன்னதுக்கு தானே ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு, நாங்கள் சொன்னோமா அது தாவைக்கா வேற லெவலில் போயிட்டு இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலு, ஆனால் நாங்கள் யாரையுமே அமைச்சர் லிஸ்ட்டை கொடுக்கல. யார் சொன்னா? அவங்க மேல உட்காந்து யாருக்கு எந்த துறைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடடா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன துறை, புஷியானது என்ன துறை, அந்த இட்டுன்னு போற அமைச்சர் இல்லை, கிடையாது. அது கிண்டலுக்கு போட்டது. சீரியஸா புஷியானதுக்கு என்ன துறை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடிய துறை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குண்ணே? கால்நடை, கால்நடைத்துறை. என்ன போயிட்டு கூட்டு போயிட்டு வர கரெக்டாக இருக்கும். இட்டுன்னு வந்து சரி, நம்ம மற்ற ஆதவர்களுக்கு ஆதவுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை கண்டபடி பேசலாம். கண்டுபிடிச்சு விட்டுறலாம். இவருக்கு எப்படி முதலமைச்சர் துறையாக கொடுப்பாங்களா அல்ல அந்த துறையுமே வேற ஆள் கொடுத்துருவாரா? காவல்துறை முதலமைச்சர் தான் இருக்கும். எப்படி பண்ண போறான்னு தெரியல. எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களுடைய இந்த சம்பவம்? அதாவது ஆன்மீக ரீதியா பக்தி இருக்கு, தப்பு இல்ல. பக்தி ஏங்க, நான் போய் கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமா? நான் ஒரு ஒரு கோயிலில் கூப்பிடுறாங்க, நான் பொது அரசியல்வாதி, அப்படி போகிறது வேற. ஆமா, நான் போய் கோயிலில் யாகம் பண்ணேன்னா என்னை என் மதத்துலேருந்து வேலைக்கு வச்சிருவாங்க. இல்ல அவர் பேசும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது என்ன சிறுபான்மைக்கு பாதுகாவலர், சிறுபான்மைக்கு மட்டும் தான் பாதுகாவலர்னு சொன்னாங்க. ஆமாம். இன்னைக்கு போய் யாகத்தில் உட்காந்துருக்காரு. எப்படி முரண்பாடாவே இருக்கு எல்லாத்துலயுமே. அடிப்போம் கல்ல வெற்றி ஏறணும் வேண்டிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் என்ன நம்பிக்கைன்னா, இவங்களுக்கும் சரி அந்த முருகன் கோயிலுக்கு போனாங்களே இவங்க அந்நியார், ஆமா, இவங்களுக்குலாம் மாரியம்மன் கோயில், கொடைக்கானல் மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயிலா? ஆமா, கொடைக்கானல் முருகன் கோயில்னு சொன்னாங்க. மாரியம்மன் கோயில், கொடைக்கானல் மாரியம்மன் கோயில். அங்கே இவங்களாம் என்ன நம்பிக்கைன்னா, அந்த இவிஎம் மிஷினையே இவங்கெல்லாம் கடவுள் மாற்றி வச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க போல கடைசி டைமில். இந்த படிக்காத பசங்க பண்ற மாதிரி என்ன, ஆமாம், கடைசியில போய் எழுதி வச்சுட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு மரத்துல கட்டிட்டு வந்துடுவாங்க, என்னை காப்பாத்தி விட்டுரு இல்லை உனக்கு அந்த மாதிரி பண்ணிடுவான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பண்ணுற செலவு எல்லாமே ஆட்சியில் உண்மையிலேயே கடவுள் அந்த ஒரு பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், அவரு கொடுத்த ஆட்சியிலேருந்து சம்பாரிச்சு அவருக்கே ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? அதுல இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாதுண்ணே. அப்படி பார்த்தாலும் இவங்க சம்பாத்தியம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த இந்த ரேட்டு கூட கிடையாது, இந்த ரேஷியோ கூட கிடையாது, கூட கிடையாது. அந்த மாதிரி இது. இவர் இனிமேல் சம்பாதிக்கிறதுக்கு அப்போ என்ன ஆசை இருக்குது பாருங்க இவங்களுக்கு. கடவுள் நம்பிக்கைன்றது இருக்கட்டுங்க, ஆனால் இந்த மாதிரி சத்ரு யாகம் அந்த மாதிரி நடத்துகிறேன்னா எந்த அளவுக்கு அது உள்ளே போய் ஊடுருவி இருக்கிற பாரு. அதுவும் நீ வந்து பைபிள் படிக்கிற ஆளு, உன் கூட இருக்கிற ஆளு அதுக்கு மேலே பரிசுத்தாவியே அவர் மேலே இறங்கும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி தீவிர பைபிள் படிக்கிற ஆளு இந்து மதத்தில் அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா சாய்பாபா மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. எனக்கு அவங்க கூட இருக்கிறவங்க சொன்னது சாய்பாபா கோயில் ரொம்ப விருப்பப்படுவாருங்க. இதுன்னு 2 தான். அப்புறம் எங்கேருந்து இதெல்லாம் வந்துச்சு? ஜோசியக்காரர் சொன்னார் பாரு. இஸ்லாத்தில் அப்போ கேரளாவில் போய் மாந்திரிகம் பண்ணுவீங்களா? தெரியல, இருந்தாலும் சூனியம் வைக்கிறது எப்படி அப்படின்னு மாந்திரிகம் அங்கே தானே இஸ்லாமிய இதில் வந்து இங்கெல்லாம் ரொம்ப கம்மி. ஆமா, அது இந்த ஒரு கேரளா மாந்திரிகம். இது ஆவியா பிசாசு ஏதோ ஒன்று வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜின்னு ஏதோ ஜின்னு ஏவி விட போறீங்க. ஜின்னு ஏவி விட போறீங்களா? என்ன யாருக்கு ஏவி விட போறீங்க? தமிழ்நாடு மக்களுக்கா? புஷிக்கும் ஜான் மேலே தான் ஏவி விடணும். தாவேக்கா நல்லா இருக்கணும்னா புஷி ஜான் மேலே ஏவி விட்டா பாதி சரியாயிடும். அது மாதிரி இருக்குது. எப்படி அதாவது அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட மதுரை போயிருந்தாரு, தூத்துக்குடி போயிருந்தாரு, திருநெல்வேலி போயிருந்தாரு. இல்லை ஏங்க இது அது இல்லைங்க, நான் தான் சொல்றேனுங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆட்சி போயிடும்ன்ற பயம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண 2 பேருமே. அவர் ஆட்சி போயிடும், இவர் ஆட்சி வரணும்னு
அதனால கடவுள்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் விஷயம் பண்ணி எங்களை கொண்டு வந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம். டேய், எங்கிருந்து எடுத்தாயோ எங்கிருந்து பிறந்ததோ அங்கேருந்து தானே எடுக்கிற. ஆமாம், கடவுள் இதுலேயே நான் வர்றேன். கடவுள் தானே பூமியை படைச்சாரு, ஆமாம், கடவுள் தானே அனைத்தையும் படைக்கிறார், கடவுள் தானே. நீ ஒரு சோறு கூட கடவுள் வந்து உன் பேர் எழுதியிருந்தா தானே உனக்கு கிடைக்கும். ஆமாம், இல்லைன்னா கிடைக்காது. அப்புறம் ஆட்சி அப்படி தானே. கண்டிப்பாக. அப்புறம் நீ லஞ்சம் கொடுக்குறீங்க கடவுளுக்கு, நான் இதெல்லாம் உனக்கு பண்ணுறேன், நீ எனக்கு இதெல்லாம் பண்ணுன்னு. அதை அவர்கிட்ட எடுத்து அவர்கிட்டே கொடுக்குறீங்க. எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கைங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. சரி, என்ன அது என்ன திருச்செந்தூர் மட்டும் போறாருன்னு கேட்குறேன். அதுதானே எனக்கும் புரியல. திருச்செந்தூர் போய் அது எல்லாம் புசி இவங்க ஃபாலோ பண்றது தான் அவரும் ஃபாலோ பண்றாரு. சொல்லிட்டு இருப்பாரு, அண்ணா நீ வந்து அந்த சைடே போற, யூரோப் சைடு கொஞ்சம் திருச்செந்தூர் கொஞ்சம் இந்த சைடு வானா, இந்தியா சைடு வானா, நம்ம இருக்காங்க பண்ணிடுவோம், சத்ரு யாகம் பண்ணுவோம். அதுலயும் அவர் யார மனசுல இவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாப்புல, இவர் பண்றவர்கிட்ட சொல்லியிருப்பாப்புல, ஜானாய நமக, ஜான அலியாய நமக எல்லாத்தையும். அதனால அந்த சத்ரு யாகம் வந்து புசி மூலியமா ஜான அழிக்கிறதுக்கான இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப புசி அவர் பண்ணதுக்கு இவரை வச்சு பண்றாங்க. அட பாவில கர்த்தாவை வேற ஆளா மொத்தமா அரிசி அள்ளி கொட்டாப்ல போ அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாரு. ரைட். இன்னொரு பக்கம் வந்து செல்வ பெருந்தகை அவரோட ராஜினாமா இன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்து பண்ணிட்டாரா இல்ல டெல்லி கிளம்பி போயிட்டாருன்னா பத்திரிகாரங்க பண்ண வச்சுக்கிறாங்க. பத்திரிகாரங்க வலுக்கட்டாயமா பண்ண வைக்காங்க. நம்ம அந்த பத்திரிகைன்னு பாருன்ற போர்வையில இவனுங்க சுத்துறானுங்க பாருங்க. ஐயோ யோ 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 யோ. அவருக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பதவி காலம் இருக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சரி, பிஜேபி பொறுத்த வரைக்கும் சரி, தேசிய கட்சிகள் அவங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ நினச்சா மாற்றிப்பாங்க. அண்ணாமலை மாற்றினாங்களா? ஆக பெருந்தலைவர் தானே. ஆமாம். ஆனால் அதிமுக கூட கூட்டணி வச்சா அண்ணாமலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நயினார் நாகேந்திரன் போட்டாங்க. கரெக்டா? ஆமாம். நயினார் நாகேந்திரன் எதுக்கு ஆவாரா? ஆவார். போட்டாங்களா இல்லையா? அப்போ இதுதான் கதை. நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியே வந்துடுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒருத்தரையாண்ட சந்தேகம் கேட்டாங்க, எல்முருகன் எப்படிங்க இதில் வந்தாருன்னு. நம்ம எங்கே என்ன போய் சொல்கிறது? எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொன்னேன். அது வெளியில எல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. தப்பான விஷயம் இல்லை. எப்படி எல்முருகன் செல்வாக்காக மாறினார் அப்படின்றது ஒன்று. அப்போ அப்படி தான் தேசிய கட்சிகளுடைய நிலைமை. காங்கிரஸ்லேயும் அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூப்பனார் இருப்பார், வேறு எது மாறும் போது அதுக்கேற்ற தலைவர் மாற்றுவாங்க. மறுபடியும் டிஎம்கே வரும்போது அதுக்கேற்ற தலைவர், தங்கபால் இப்படி தான் மாற்றினே இருப்பாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. இன்னைக்கு அவங்க வித்துருவாங்க, அங்கே டெம்பரவரியாக வித்துருவாங்க. அதில் இவர் வந்து டிஎம்கேவால மாறிட்டார். கருப்பு சிவப்பு கொடிக்கட்டில் அவ்வளோதான், அவ்வளோ வித்தியாசம். அதனால் அவருக்கும் அது பிரச்சனையே கிடையாது. அவரு இன்னும் ஒரிஜினல் காங்கிரஸ்காரன் கிடையாது. அதனால் அவர் அது இப்போ ராகுல் காந்திக்கெல்லாம் கோபம் இருக்குது. நாளைக்கே என்னுடைய கணிப்பு ஒரு 3 சீட்டு வரும் காங்கிரஸ். 3 சீட்டு வந்துருமானே? 2 தான் நினச்சேன். அறந்தாங்கியும் நல்லா வர்ற மாதிரி இருக்குன்றாங்க. அப்போ 3 சீட்டுன்னு வச்சிங்கன்னா அந்த 3ல் வாங்கி மிகப்பெரும் ஆகப்பெரும் வெற்றியை பெற்றி கொடுத்ததுக்காக ஏற்கனவே காண்டில் இருக்கிற ராகுல் ரொம்ப காண்டாக இறங்கிடுவார். இறங்கி தூக்கி அடிக்கணுன்ற முடிவுக்கு வந்தார். மாணிக் தாகூர் கூட வரலாம். ஏன்னா தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா தலைவர் மாறும். ஆனால் இந்த முறைன எல்லா பத்திரிகையாளரும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டு வருது. அதாவது நம்ம அண்டா மாதிரியான பத்திரிகையாளரும் சரி, குண்டாவான பத்திரிகையாளரும் சரி, ஒரே வார்த்தை காங்கிரஸ் திமுக கூட்டணி இனி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ்காரெல்லாம் தாவேகா ஓட்டு போட்டான். அது கிளியராகவே ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை பார்க்க கலைஞர் மட்டும் இருந்திருந்தா உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். இல்லைன்றது இப்போதான் தெரியுது. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கப்படுது. ஆனால் இவர் ராஜினாமா பற்றி டெல்லிக்கு போயிட்டாரு, ராஜினாமா பண்ண போயிட்டார், ராஜினாமா கொடுக்க போகிறாரு எல்லாம் சொல்லிட்டு அடுத்த தலைவரில் யாராக வர போகிறாங்கிற மாதிரி பல விஷயங்களை பேசிட்டு வராங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஜோதிமணி அவர்களோட பேரும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? பெரும் தலைவர் அவங்க, பெண் தலைவர். தெரிஞ்சு ஜோதிமணியும் வர வாய்ப்பு இல்லை, மாணிக் தாகூர் கூட வர வாய்ப்பு இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி கூட கொண்டு வந்துருவாங்க. சசிகாந்த் செந்தில் வர வாய்ப்பு இருக்கா தானே? இருக்குது, அவருக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா பட்டியலில் சேர்ந்தவங்கன்றதுனால இவரை போயிட்டு அவரையும் கொண்டு வந்தா அது ஒரு மாதிரி ஆகுன்றதுனால இது பண்ணாங்க. அதனால சசிகாந்த் செந்தில் கூட வரலாம், ராகுல் பிடிச்ச ஒரு ஆள். ஆனால் எனக்கு ஒரு டவுட்னு, இந்த சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் இவங்களை மட்டும் ஏன் கொண்டே வர மாட்டேங்காங்க? மன்னர் பரம்பரை அவங்க. அது ஒரே காரணம் தான். வரதுக்கு வாய்ப்பு இருந்தது, ஏதோ இல்லை அவருக்கும் பதவி கொடுக்கல, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்கல. இல்லை, அவர் சிதம்பரம் இருந்தப்போ மூப்பனார் இருந்தார்ல, பெரிய தலைவராக இருந்தார். ஓ ரைட்டு. இவர் அவர் கீழே இருந்தார். ஓகே. அதுக்கு அடுத்து தமாகா அப்படிமான இவர் ஏதோ கட்சி விட்டா வெளியே போனார், தனியாக ஒரு கட்சி நடத்தினார்ல. ஆமாம், அவர் கட்சியில் ஆக பெரும் தலைவர் நம்ம ரங்கநாதன் இருந்தார். அப்புறம் அவர் திமுக வந்து எம்எல்ஏ ஆகிட்டார். ஆமாம், அதனால் அந்த மாதிரி இருந்துட்டு வந்தார். அதனால் அப்புறம் கேஎஸ் அழகிரி, ஞான தேசிகன் அப்படி வந்துட்டாங்க. எனக்கு கார்வேந்தன் முன்னாள் எம்பி தமாகா, அவர் வர வேண்டியது,
அவர் வராமல் ஞானதேசிகனை கொண்டு வந்தாங்கலாம் சொல்லுவாங்க. அதனால் அடுத்தடுத்த கட்டம். இன்னொன்று இவங்களாம் ஆக பெரும் வள்ளல்கள். சிதம்பரம் அவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கீழேயே போக மாட்டார், மேலேயே தான் போவார். மெல்டாப்ல இருக்கிறது. அதனால் அவரை கொண்டு வந்து வச்சுட்டு அவர் யார் போய் அவர்கிட்ட பார்த்து எந்த பேசுவாங்க. கரெக்ட். ஆனால் கார்த்தி சிதம்பரம் ஓரளவுக்கு வந்து அவர் அவர் யங்ஸ்டர், போல்டான ஆள், ஓப்பனாக பேசக்கூடிய ஆள். ஓப்பனாக பேசக்கூடிய ஆள். அதுவே அவருக்கு மைனஸ் இல்லை. ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இது அந்த ஒரு கோயிலுக்கு போறாரு, தேர்தல் விதி எந்த தேர்தல் விதியிலடா கோயில் மூடி வைக்கணும்னு சொல்லி இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த மாதிரி போல்டான ஆள். இவிஎம் மிஷின் பற்றி இவங்க உருட்டுனதெல்லாம் அது அவர் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு ஓப்பனாக சொன்னவர். அதனால அது வரலாம், வயசு இருக்குல்ல, ஆமாம், ஒரு காலத்தில் வரலாம். கண்டிப்பாக. அவருக்கும் ராகுலுக்கெல்லாம் சில இதெல்லாம் ஒத்து வராது, அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். அது விஷயத்தை பார்க்க ரைட்ண்ணே. இன்னொரு பக்கம்ண்ணே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சீரியஸ் மேட்ரு. நேரு அவர்கள் மீது வழக்கு பதிய சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் நாங்கள் சொல்லலை. இன்பதுரை அவர்கள் வந்து போட்டிருக்காரு, அண்ணன் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, எப்போ நீங்கள் வழக்கு பதிய சொல்லி சொன்னீங்க, இந்த மாதிரி இப்போ வரைக்கும் வழக்கு பதியாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதாவது நேரு அவர்களுக்கு சார்பாகவும் அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இது வந்து நீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வந்திருக்கு. விவாதத்தில் சொல்லப்பட்டது, நாங்கள் நீதிமன்றம் வந்து இது நேரு அவர்கள் மீது வழக்கு பதிய சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு பரபரப்பாக பேசப்பட்டு வருது. நீதிபதியாக சொன்னாங்க, அப்படி நாங்கள் பண்ணலன்னு சொன்னாங்களா? அப்படி நியூஸ் கார்டுன்னு அது ஏன்னா மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், ஏன்னா நம்ம கண்டிப்பான முறையில் நியூஸ் கார்டுலாம் உருட்டுன்னு தெரியும்ல, கண்டபடி உருட்டுறதுன்றது. இதெல்லாம் வந்து ஏதாவது டெல்லி போயிருக்காரு, ராஜினாமா பண்ண போறாரு மாதிரி தான். அது மாதிரி இன்னைக்கு ஜர்னலிசம் அப்படி ஆயிடுச்சு. நாங்கள் அப்படி சொல்லவில்லைன்னு எந்த கோர்ட்டும் சொல்லாது. ஏன் சொல்கிறேன்னா, அவர் மேலே வழக்கு பதிவு செய்ய கோரி இது வருது வழக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அது இது பண்ணிட்டோம், டிஜிபி சொன்னார், நான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சிட்டேன்ட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டதுக்கு அதுக்கு ஒரு வாய்தா தள்ளி போச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பதில் கொடுக்குறாங்க, சார் நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் பெரிய ஆள், அதனால் நாங்கள் வந்து விசாரிக்க சொல்லி முடிவு எடுத்திருக்கோம், அதனால் நாங்கள் தீர விசாரித்து முடிவு பண்ணோம். எவ்வளோ நாள்ப்பா அப்படின்னா 6 மாதம். ஓ 6 மாதம் ரொம்ப கம்மி. இவர் நீ தீர விசாரிக்கிற, அவங்க கொடுத்ததில் தான் ஆதாரம் இருக்குது, இப்படியே சொல்லிச்சு கோர்ட்டு. அவங்க கொடுத்ததில் அவ்வளோ ஆதாரம் இருக்குல்ல, ஆமாம், இதே நாங்கள் நினைக்கிறோம், நீ வழக்கு பதிவு பண்ணு. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? இது எல்லாமே நடந்தது தானே, நடந்தது, பண்ண ஓகேன்ட்டு போயிட்டாங்க. மறுபடியும் வரும்பொழுது நாங்கள் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு, சிஎம் ஒப்பீனியன் ஏதோ ஒன்று சொன்னாங்க. கோர்ட்டு ஆர்டர் போடுது, அதை விடவா அவங்களுக்குன்னு கேட்டாங்க. கோர்ட்டே ஆர்டர் போடுது வழக்கு பதிவு செய்ய சொல்லி, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வழக்கு பதிவு செய்ய சொல்லலன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு சீராய்வு மனு போட்டாங்க? அதுதானே தெரியல. எவ்வளோ பெரிய குழப்பத்தோடு. அப்போ மக்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், இதெல்லாம் போய் சீராய்வு மனு போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. சீராய்வு மனு போட்டிருக்கீங்கன்னா ரைட்டு, 20ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன்னாங்க. 20ஆம் தேதி சீராய்வு மனு வந்துச்சு. அதில் சில இது விளக்கம் கேட்டு இப்போ இது இன்றைக்கி வந்திருக்குது அந்த விசாரணை. இதில் வந்து வேறு சில விஷயங்களுக்காக தள்ளி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நான் வந்து கண்டெம்ட்டை நாங்கள் புஷ் பண்ண போகிறதில்லன்னு ராகவாச்சாரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், தவிர கண்டெம்ட் இருக்குதானே செய்யுது. அப்புறம் என்ன, இப்போ இந்த மாதம் லீவுனால ஜூன் மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க, மே மாத விடுமுறைனால ஜூன் மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே அதுக்குள்ளே பாருங்கள், அவர் மேலே வழக்கு ஒரு சைடு தரப்பை கேட்கல, அதனால் இதை ஒத்தி வைக்கணும். புதுசாக யோசிச்சு ரோத்துக்கே கூப்பிட்டு வராங்க, அவர் ஒரு பாயிண்ட் தீன்னு வருவார்ல, ஆமாம், கொடுத்த காசுக்கு புதுசாக கொண்டு வரணும்ல, அதனால சரி ரைட்டுன்னு தள்ளி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக. சரி அது வரைக்கும் நான் கண்டெம்ட்டு, ஏன்னா கண்டெம்ட் கேட்க முடியாது, ஏன்னா அவர் தரப்பு சொன்னால் பிறகு நாங்கள் இல்லைன்னு சொன்னால் பிறகு வழக்கு பதிவு எல்லாம் மே 4க்கு பிறகு எல்லாமே மாறப்போகுது. இதுதான் விஷயம். இதில் எங்கே நாங்கள் வழக்கு பதிவு செய்ய சொல்லன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. இல்லை இந்த இடப்பட்ட நேரத்தில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யலாம்ல, சீராய்வு மனு போட்டிருக்காங்கல்ல, அதனால வழக்கு விசாரணை இருக்கிறதுனால பண்ண மாட்டாங்க. ஓ அதுதான் காரணம், மெயின் காரணமே. சீராய்வு மனு இருக்கும்போது நம்ம வழக்கு பதிவு செய்யக்கூடாது. நீங்கள் அதில் தானே கேட்குறீங்க, உங்கள் கோரிக்கை அதில் தானே போகுது. சரி, ஓகே. அதனால் சீராய்வு மனு விசாரணை இல்லை அதெல்லாம் தள்ளுபடி, வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படி. சீராய்வு மனுன்றது அவங்கள்ட்டே போகிறது, வேற ஜட்ஜி போவாங்க, அவங்கள்ட்டே தான் போவாங்க. அப்புறம் ரைட்டு. நாளைக்கு மக்கள் உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பேச இருக்கிறோம். அது வந்து மிக வேல்யூவான இன்ஃபர்மேஷனு. நம்ம லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த லோன் சம்மந்தப்பட்ட பயங்கள் இருக்கும், அதெல்லாம் நாளைக்கு ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்திய கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்க சட்டம், நாளைக்கு அது முழுமையான கருத்துக்கள் உங்களுக்கு பகிரப்படும். ஆனால் அமெரிக்கா விஷயத்துக்கு வருவோம்ண்ணே. ட்ரம்ப் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு. இங்கே எவனோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, போயிட்டு இருக்கிறான். இங்கே வேலை முடிஞ்சிச்சுல, ஏப்ரலில் முடிஞ்சிச்சுல்ல, அங்கே போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தா எனக்கு திமுக தலைவர் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்குது. கலைஞர் இருந்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம் தெரியல. இல்லை அதையும் தாண்டி புனிதமானது. அது மாதிரி நான் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அனுபவிச்சிருக்கார், ஜான் எஃப் கென்னடி அனுபவிச்சிருக்கார்,
ரீகன் அனுபவிச்சிருக்கார். இந்த மாதிரி ஜனாதிபதிகள் எல்லாம் இந்த மாதிரி துன்பங்களை துப்பாக்கி சூடுகளை சந்தித்திருக்கிறார்கள். நானும் அந்த வகையில் இதை ஒரு தியாகமாகவே ஏற்றுக்கொள்கிறேன். எப்ப அவங்களாம் சுட்டு வாங்கினாங்க, நீ காதல தானப்ப கேட்டேன். என்னுடைய வளர்ச்சி பாதையில் நான் கொண்டு போகிறது பொறுக்க முடியாமல் தான் இவர்கள் பண்ணுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இது வந்து வளர்ச்சி பாதையில் போனதுனால தான் இவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. ஆமா, அப்படிலாம் அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன, டேய் எப்ஸ்டீனில் மாட்டிக்கிற நீ வந்து ஜனாதிபதியாக இருக்கிறதா என்னால் பொறுத்து குழந்தையில பாலியல் சீண்டல் பண்ண அந்த ஒரு அதிபருக்கு என் கையில் ரத்தக்கரை படக்கூடாதுங்க, நான் சுட வந்தேங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை விட நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுதான் கொஞ்சம் என்ன சொல்கிறது தெரியல. ஏன்னா அமெரிக்கா நாங்கள் தான் எல்லாமே பாதுகாப்புல நாங்கள் மிஞ்சி பெரிய ஆளு. இல்லைங்க, அது ஸ்ட்ராட்டஜிங்க. துப்பாக்கிலாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி போவிட்டு பிடிச்சிட்டு இதை ஒரு பெரிய மேட்டர் ஆகிடலாம். தலைவரை விட்டு அறிக்கையோட விட்டுடலாம். அறிக்கையெல்லாம் தலைவர் இந்த மாதிரிலாம் விட மாட்டார். தமிழ்நாட்டில் ஆள் செட் பண்ணிக்கிறேன், சூப்பராக விடுவார் பாரு. லிங்கனோட கனெக்ட் பண்றோம். ஆபிரகாம் லிங்கென்றார் அன்பால் வென்றார், அங்க வரைக்கும் கருப்பெண்ண சிவப்பெண்ண ஒன்று என்றான்னு பழைய பாட்டு வரும். அந்த மாதிரி நம்மளால பாடிடுவாருன்னு. ஆமா, அதனால இல்லை, அவர் தான் பாடியிருப்பாரு. இது ஒரு அவங்க வந்து துப்பாக்கி சூடு நடந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டர் அவங்க லேட் ரிப்போர்ட்டர் அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயங்கள். அந்த லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கும்போது மீடியா ஒயிட் ஹவுஸோட மீடியா கவுன்சிலர் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக அதுக்கு கை காமிச்சாங்க. இவனோட லைவ் கட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பேச்சு அறியப்படுதுன்னா, அவங்க வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து ஒரு பார் சென்டர் ஆரம்பிக்கணும், பார் ரூம் மாதிரி ஆரம்பிக்கணும், அதுக்கு அனுமதி இல்லாதனால இந்த துப்பாக்கி சூடு நடக்கப்பட்டதாகவும் ஒரு பார் கரெக்டாக சொல்லுங்க, பார் ரூம் பார் அதை தெளிவா. ஏன்னா அவங்க அங்கே கலாச்சாரமே அந்த கலாச்சாரம் தான். இந்த மீட்டிங்கும் நடந்தது அதுக்கு தான் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயமும் செய்திகளும் பரப்பப்பட்டிருக்கு. எப்படி இங்கே நம்ம ஆளுங்க இந்த இது கேட்பாங்க, தான் வண்டியை தானே கொளுத்திட்டு, அது பாஜக காரங்க தான் ரொம்ப மாட்டினது. நிறைய காரை தானே கொளுத்திட்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்கறது. அந்த மாதிரி அவர் வந்து இப்போ கூட ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. அவரு வந்து ஓவர் இது தற்குறிகளா தருதலைகளான்னு போட்டாரு. ஒருத்தர் வீட்டு வாசல்ல கொண்டு போய் வண்டி விடுறியா, நீ யாரு? நம்ம யாரா பண்ணுவோமா? இன்னைக்கு சாலைகள்ல இது ரொம்ப நடக்குது. வண்டியை வச்சு நடுவில் நின்று பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம போய் ஆறுனுக்குன்னு அடிச்சோம்னா லைட்டாக போ கஷ்டப்பட்டு போகணும். கொஞ்சம் ஓரம் கட்டி நின்று பேசணும்னு கிடையாது. ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படி ஸ்லோவாக முன்னாடி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பான். நேற்று பார்க்குறேன் ஒரு காரு வெளியில் வந்து கிளம்பி அப்படியே, அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் வேகம் கூட இல்லை, வழியும் இல்லை, ஆறு அடிச்சுட்டே போனால் கொஞ்சம் வேகம் எடுக்கணும்ல, கொஞ்சம் வேகம் எடுத்து லெஃப்ட்டு கிட்ட ஓரம் கட்டினா போயிடும். பண்ணவே இல்லை. அப்புறம் கஷ்டப்பட்டு லெஃப்ட் ஓரம் பார்த்தா அவர் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே வண்டி ஓட்டு போயிருந்தார். இந்த மனநிலையில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நாகரிகமாக இதுவாக இருக்கிறது. இப்படி இருக்கவங்கள்ட்ட நம்ம என்ன பதில் பேச சொல்ல முடியும்? ரைட்ண்ணே, இறுதி அந்த விஷயத்துலண்ணே, அந்த கூட்டத்தில் இது சம்பவம் வந்து மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய சம்பவம். அந்த கூட்டத்தில் அவ்வளோ பேர் துப்பாக்கி சூடு கண்டு பயந்தாங்க. அதிபரை கூட்டு போயிட்டாங்க, மெலனி அவங்களே கூட்டு போயிட்டாங்க, அதிபரோட மனைவி அவர்களையும் கூட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் தான் வாங்கின கோட்டு, ஹை காஸ்ட்லியான கோட்டு, இதை கீழே படுத்து எனக்கு அழுக்காயிரும் சொல்லி உட்காந்துருந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? நான் துப்பாக்கி சூடு நடத்தும் போது நான் படுக்க மாட்டேன், ஏன்னா இது ஹை காஸ்ட்லி, இது கீழே படுத்து அழுக்காயிரும் சொல்லிட்டு அதோட உட்காந்துருந்திருக்காரு. அவர் ஒருத்தர் தான் துப்பாக்கி சூடு நேரடியாக லைவாக பார்த்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அங்கே கலந்துக்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட், அவர் அங்கே உள்ள அமெரிக்காவில் மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட். அவருக்கு தெரியும் இதெல்லாம் காது வழியாக போன குண்டு தானே, அதனால செட்டப்புனால துப்பாக்கி சூடெலாம் நடக்காதுன்னு தெரியும். இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாமே செட்டப்பில் தான் ஓடுது. எனக்கு அவருடைய துப்பாக்கி அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சுடப்பட்டதே எனக்கு அப்போல்லாம் சந்தேகம் தான். ஏன்னா அங்கே நம்பர் 1 ஸ்னைப்பர் இருப்பான், அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அடிச்சுது. ஆனால் அவர் ஃப்ரெண்டை காலி பண்ணிட்டாப்ல, கொஞ்ச நாள்லேயே அவர் ஃப்ரெண்டை கரெக்டாக இங்கே அடிச்சானுங்க, பேசியிருந்தே சாஞ்சிட்டார். அது எவ்வளோ பெரிய கூட்டத்தில். ஆமாம், அதனால் இதெல்லாம் வந்து அதான் அந்த விஞ்ஞானி துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாருன்னா பார்த்து. ஈரான் விவகாரத்தில் கடைசியாக ஒரு விஷயம் தானே, ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா இன்றைக்கி புதிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சைனாவுக்கு பொருளாதார தடை, அதாவது ஈரானில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சைனாவோட 2வது மிகப்பெரிய கம்பெனி ஹின்சிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஷிப்புக்கும் அந்த கம்பெனிக்கும் வந்து பொருளாதார தடை வீச்சிருக்காங்க. ஈரான் வந்து நேற்று வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஹார்மோஸை நானும் திறந்து விட்டுறேன், நீங்கள் கிளம்பி பேர், அணுசக்தி ஒப்பந்தத்தை பற்றி மெதுவாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பொருளாதாரத்தோட அழுத்தம் வந்து அமெரிக்கா அதிகமாக கொடுக்கப்பட்டுருக்கு ஈரானுக்கு. ஆனால் இந்த 2 பக்கமும் இல்லாமல் அமெரிக்கா வந்து புதிய முடிவு, சீனா மேலே வந்து ஒரு பொருளாதார தடை. எப்படி பார்க்குறீங்க? 2 நாள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், 3ஆம் நாள் நீக்கிடுவார். அந்த கம்பெனி பங்கு ஏதாவது பெருசாக இருந்திருக்கும், பொருளாதார அப்படியே இறக்கிட்டு, மௌனே நீ அந்த டக்குன்னு வாங்கிடு, அந்த பங்கை வாங்கிடு, அப்புறம் முடிச்சிடும், மறுபடியும் நான் அதை ரத்து பண்ணுறேன், பட்டு நேரம் பாரு,
உனக்கு ஏறிச்சா ரைட்டு. லாபம் பார்த்தியா முடிஞ்சு போச்சு. சைனா அந்த கம்பெனி இதெல்லாம் போய்கிட்டுலாம் என்னங்க இது ஒன்றுமே புரியலங்க. அதாவது சின்ன சின்ன பசங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க. அதுதானே தினம் 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 ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கு. இவன் உக்காந்துட்டு நான் நினைக்கிறேன் உண்மையிலே தான் பையன் உக்காந்துட்டு சொல்லுவான் போல, அப்பா அந்த எல்சிங்கி கம்பெனி ஷேர் நல்ல ஹையில் இருக்குது, நீ ஒரு இதை போடு கீழே இருக்கு, நான் அந்த ஷேர்லாம் வாங்கிடுறேன், டக்குன்னு விற்பாங்க நான் வாங்கிடுறேன், அப்புறம் நீ வந்து ரத்து பண்ணு, மறுபடியும் பழைய அளவுக்கு வந்துடும்ல. அதுலேயே முடிச்சிடலாம். இப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு வேறு நீ பாருங்கள் எவ்வளோ தூரம் யோசிக்கிறான்னு என்ன பண்ணுறான். இன்னொன்று இவனுக்கு எதெல்லாம் குறையுதோ அதை நோக்கி தான் நாடை நகர்றான். இப்போ இவனுக்கு பெட்ரோலு இந்த கச்சா எண்ணெய் இவன்கிட்ட இருக்கிறத வச்சுக்கலாம், மற்றதை நோக்கி நகரலான்னு. பட் நீ இப்படியே யோசிச்சுட்டு எல்லாம் லித்தியம் மாறினுக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் என்னென்னா இது வரைக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய வார்த்தையிலேருந்து இது வரைக்கும் ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நாடு நல்லா இருக்கணும் அதுக்காக நான் உதவி பண்ண போகிறேன், எக்கனாமிக்கை டெவலப் பண்ண போகிறேன் வந்ததே கிடையாது. அவனை அடிப்பேன், இவனை அடிப்பேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், அழிப்பேன் கிழிப்பேன். நீ வந்து பாருங்க சமாதானம் பேசலாம், நீ வா சமாதானம் பேசலாம் வான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது போற முடியலான்னு கெஞ்சுது அமெரிக்கான்னு என்னத்தை யாரோ போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அமெரிக்கா தான் கெஞ்சது தவிர ஈரான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவங்க ரஷ்யாவுக்குலாம் போயிட்டு வந்துட்டாப்ல, அவரோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு எல்லா பக்கம் போயிட்டு வந்து நேற்றுக்கு நார்த் கொரியாவுக்கு போய்க்கிறாங்க. நம்ம ரவுடி அவர் ரெடியா இருக்கு. ரவுடி பேபி வந்து ரஷ்யன் வெப்பன்ஸாக வச்சுக்கிறாப்புல. ரஷ்யன் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, நேட்டோவுடைய வெப்பன்ஸ்லாம் வச்சுக்கிறாப்புல. எது வேணும் உனக்கு? என்னடா அது இதெல்லாம் எப்படி அங்கே இருக்குது, எல்லாம் தான் கணக்கு, என்ன எவனும் அடிக்கூடாதுல்ல அப்படின்னு ரஷ்யா சப்ளை பண்ணிடுதுன்றாங்க. அதனால ரஷ்யாவுடைய கரங்கள் எவ்வளோ தூரம் நின்று இருக்குது எல்லாம் தெரியல, சொல்ல முடியாது. F-35 கூட அங்கே தான் இருக்கலாம். மேபி இருக்கலாம். ரைட், மிக நன்றி. நம்ம நேரத்துக்கு